காங்கிரஸும் சரி திருமாவளவன் அவர்களும் ஏன் முதல்வரை நேராக சந்திச்சு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த அளவு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஏன் ஒரு கேள்வி எழுப்பக்கூடாது? அதுவும் இன்னைக்கு பட்டியலினத்துக்கு பாதுகாவலர்கள் நாங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்ற திமுக ஏன் தொடர்ந்து பட்டியலின மக்களே தொடர்ந்து மரணத்தை சந்திச்சுட்டு இருக்காங்கன்ற கேள்வியை பட்டியலின மக்கள் சார்பாக நான் எழுப்புறேன். இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை காய்ச்சறதே இன்னைக்கு யார் அப்படின்னா ஆளும் கட்சியை சேர்ந்த பேக்ரவுண்ட் தான் ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி தொகுதி மக்கள் நேரடியா சொல்றாங்க. நான் நேரடியாக போய் அந்த பாதிக்கப்பட்ட அனைவரையும் நேராக சந்திச்சுட்டு தான் இந்த பேட்டியை நான் தரேன். அப்போ இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இது மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற ஒரு அரசாக இந்த அரசு மாறி இருக்கிறது என்பதை மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு? செய்கூலி சேதாரம் இல்லாமல் 40க்கு 40 நாங்கள் வென்றெடுத்து விட்டோம் அப்படின்னு பெருமை சொல்றாரு. விருதுநகர்ல எப்படி அவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத ஒட்டுமொத்த விருதுநகர் மக்களுக்கு தெரியும். யார் உண்மையில் ஜெயிச்சது, அதை எப்படி சூழ்ச்சி செய்து இவர்கள் ஜெயிச்சதாக அறிவித்தார்கள் என்பதை ஒட்டுமொத்த விருதுநகர் தொகுதி மக்களுக்கு தெரியும். 6 மணிக்கே 40 ஜெயிச்சிட்டோன்னு அறிவிக்கிறார் முதல்வர். ஆனா ஆக்சுவலி 1 மணிக்கு தான் அந்த போஸ்டல் கவுண்டிங்கே முடிஞ்சு அந்த வெற்றி சான்றிதழை அவங்க ஆப்போசிட் கேண்டிடேட் கையிலேயே கொடுக்குறாங்க. இந்த அளவு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிகளும் துரோகங்களும் இன்னைக்கு எதிர்த்து போட்டியிடுவர்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்காததும் நடந்துட்டு. அப்போ நீங்க எப்படி செய்கூலி சேதாரம் இல்லாம 40 ஜெயிச்சிட்டோன்னு எப்படி மாத்தட்டி சொல்றாரு முதல்வர்? தெரியல எனக்கு. இதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். ஓகே, நீங்க அடுத்த தேர்தலை நோக்கி தான் இந்த ஆட்சி இருக்குதே ஒழிய அடுத்த தலைமுறையை நோக்கி இந்த ஆட்சி இல்லை என்பது உங்கள் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் தெளிவாக மக்களுக்கு பதிய வச்சிருக்கீங்க. அப்போ இன்னைக்கு செய்கூலி சேதாரம் உங்களுக்கு இல்ல, ஆனா மக்கள் டெய்லி சேதாரம் ஆகிட்டு இருக்காங்களே. ஒட்டுமொத்தமாக பட்டியலின மக்கள் டெய்லி சேதாரம் ஆகிட்டு இருக்காங்களே. இதற்கு யார் பொறுப்பு ஏற்பது? அப்ப இங்க செய்கூலி சேதாரம் மக்களை பாதிப்பது முதல்வருக்கு தெரியலையா அப்படின்னு தான் நான் மக்கள் சார்பா தான் இதை கேள்வி எழுப்புறேன். அப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த ஆட்சி எப்படி இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற அனைத்து மேயர்களும் மிகப்பெரிய மனக்குறையோடு தான் இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் திருநெல்வேலி மேயர் ரிசைன் பண்ணிட்டார். கோயம்புத்தூர்ல இருக்கிற மேயர் ரிசைன் பண்ணிட்டாங்க. இன்னும் தொடர்ந்து இருக்கின்ற அத்தனை கார்பரேஷன்ல இருக்கிற மேயர்களும் வெகு விரைவில் ராஜினாமா செய்ய இருக்கிறார்கள் என்பதை அந்த 2 மேயர்களே பதிய வைப்பதிலேயே தெரியுது. இந்த திமுகவினுடைய ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு உள்ளங்கை நெல்லிக்கனி. இன்னைக்கு 2 ஆளும் கட்சியை சேர்ந்த மேயர்கள் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருக்கு. டாஸ்மாக் கடைகளை நடத்துவது யார்? தமிழக அரசு. ஆனா அவங்க மூத்த அமைச்சரே என்ன பதிவு செய்யறாரு சட்டசபையில? அதுல கிக் இல்ல, அதனாலதான் மக்கள் எல்லாம் கள்ளச்சாராயத்தை நோக்கி போதையை நோக்கி போகின்றாங்கன்னு சட்டசபையில் ஒரு சீனியர் மினிஸ்டர் இத பதிய வைக்கிறார். அப்போ சட்டசபையிலே ஒரு சீனியர் மினிஸ்டரே இது ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, அனைத்து அமைச்சர்கள் இருக்காங்க, ஒரு சட்டசபையில் அதை பதிய வைக்கிறார் என்றால் இன்னைக்கு ஒரு உணவகம் தரம் இல்லாமல் இருந்தால், எந்த ஒரு பொருளும் தரம் இல்லாமல் இருந்தால் உடனே போய் சீல் வைக்கிறீங்களே, உடனடியாக அந்த உணவகத்தில் சீல் வைக்கிறீங்களே, தரம் இல்லாத உணவை நீங்க விநியோகம் பண்ணீங்கன்னு. அப்ப எல்லா ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கும் டாஸ்மாக் கடைக்கு தமிழக அரசை சீல் வைத்து தரம் இல்லாத சரக்கை மக்களுக்கு விற்கிறத மக்கள் சார்பாக உடனடியாக அனைத்து டாஸ்மாக் கடைக்கும் சீல் வைக்கணும்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ ஒரு தரம் இல்லாத பொருளை கொடுத்துட்டு கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிறது ஆளும் கட்சி தான் என்பது தெளிவாக தெரிகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவு தமிழ்நாட்டில் கஞ்சா, ஹெராயின் போன்ற போதை வஸ்துக்கள் மிக அதிகமான புழக்கத்துல இருக்கு. நாங்க கவர்னரை சந்திச்சு RN ரவி அவர்களிடம் இதை நாங்க முறையிட்டோம். அப்ப அவருமே இதான் சொன்னார். அவர் கஞ்சா கூட ஒரு அளவு ஏத்துக்கலாம், இந்த சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரக்ஸ் வருது, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் மிக மிக
அபாயகரமான ட்ரக்ஸ் அது அப்படின்னு ஆளுநர் ரவி அவர்களே என்கிட்ட சொன்னார். அப்ப இது வந்து இந்த 4 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு முழுக்க இந்த ட்ரக்ஸோட விற்பனை மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. இதுல மெயினா அவங்க டார்கெட் யாருன்னா யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள், மாணவர்கள், ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ட்ரக்ஸுக்கு. ட்ரிங்க்ஸ், டாஸ்மாக் வந்து இன்னைக்கு ஆண்கள், இந்த கூலி வேலை பார்க்கறவங்க, ஏழை மக்கள் அவங்கள டார்கெட் பண்றாங்க. கள்ளச்சாராயம் யாரு? இன்னைக்கு வறுமையில இருந்து இந்த டாஸ்மாக்ல வந்து அதை கூட வாங்கி குடிக்க முடியாதவங்க இன்னைக்கு கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கின்ற நிலைமை இருக்கிறது. சோ இது அத்தனையுமே தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தலைகுனிவை ஏற்படுத்தும். எதிர்காலத்தின் தமிழகத்திற்கு இந்த வருகின்ற சன்னதிகளுக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்பது ஒரு புறம். கன்னியாகுமரியில இருந்து நீங்க திருநெல்வேலி, தென்காசி வரைக்கும் நீங்க போய் பாருங்க. டெய்லி நூற்றுக்கணக்கான லாரிகளில் கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தமிழக அரசு எதை நோக்கி செல்கிறது? எதை மக்களுக்கு விட்டுட்டு போக போகுது எதிர்காலத்துல என்ற கேள்வி மிக வேதனையோட நான் பதிய வைக்கிறேன். தேமுதிக சார்பாக தான் நாங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் தென்காசியில. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய சீர்கேடு. இப்ப ரேஷன் கடையில நீங்க பாருங்க, 3 மாத காலமாக ஒரு தமிழ்நாடு இருக்கிற மக்களுக்கு மிக முக்கியம் ரேஷன்.